நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்ச நேரம் வைங்க. உன் கைய நேரம் வச்சுக்க. நான் ஒழுங்கா தான் வச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒழுங்கா போடுங்க. அக்கா, எப்படி மருதாணி இவ்வளவு கரெக்டா வைக்கிறீங்க? இதெல்லாம் டியூஷன் வச்சா கத்துக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதா. சித்தி, உங்க கல்யாணத்தப்ப நீங்களும் மருதாணி வச்சிருந்தீங்க. உங்களுக்கு யார் வச்சு விட்டா? கொஞ்சம் வாய் மூடுறியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. விஜய், கல்யாணத்துக்கு அம்மா கீதாவை அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஏன் வரல? ஏய், வா பிரசாத். பிரசாத், வா, உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். வேண்டாம். வா பிரசாத், நல்லா இருக்கும். சின்ன வயசுல நானும் வச்சிருக்கேன். வர மாட்டேன். வா. வேண்டாம். சும்மா வாங்க. அடே அட டேய் அடே பிரசாத். கை மரத்து போச்சு. ஐயோ ஐயோ, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. இந்த எலுமிச்சை பழமும் சக்கரை தண்ணியும் ஒத்தி எடுத்தா இன்னும் நல்லா செவக்கும். சரி சித்தி, எனக்கு ஒரு சந்தேகம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் மருதாணி வச்சுக்கிறாங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். இல்ல, எனக்கு இப்பவே தெரியணும். எனக்கு தெரியும். என்ன? இருங்க சித்தி. இந்த வரேன். காவேரி, இங்க வா, உட்காரு. சொல்லுங்க, என்ன? முதலிரவனுக்கு நீயும் போ அந்த பக்கம். முதலிரவனுக்கு நீயும் உன் புருஷனும் என்ன அக்கா தங்கச்சி குசு குசு? ஐயோ சித்தி, கொஞ்சம் பேசாம இருங்க. நீ போ, நீ கேட்க கூடாது, போ. முதலிரவனுக்கு நீயும் உன் ஹஸ்பண்டும் தனித்தனியா உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்போ யாரு சரி கேட்டுக்கோ, யார் முதல்ல பேசணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது டாபிக் வேணும்ல. மாப்பிள்ள உன் கையை பார்த்து உன் கையில மருதாணி அழகா செவந்திருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. நீயும் அவரை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவ. அப்படியே டாபிக் கண்டினியூ ஆகும்ல. சப்போஸ் அவர் கையை பார்த்து மருதாணி அழகா இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது? உனக்குன்னு டவுட் வருது பாரு. அவர் உன் கையில பாரு. மருதாணி ஆகலனா நீ கையை இந்த பக்கம் வா. காட்டணும். ஐயோ, இருங்க. ஓ வாமா. ஓ, சரி, எனக்கு வச்சது இருக்கட்டும். நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். கொடுங்க. எனக்கு எதுக்கு வேண்டாம்? கொடுங்க சித்தி. இந்த பாரு. விஜய் சொன்னா கேட்கல. இரு சித்தி, காமிங்க. இந்த பாரு. கொடுங்க. ரெண்டு பேரும் உதவாங்க போறீங்க. மல்லிகா, கொடுங்க. காமிங்க. ஐயோ வேண்டாம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா. அதெல்லாம் இல்ல, வச்சுதான் ஆகணும். என்னம்மா சொல்றா கேளுங்க. எனக்கு ஆடுங்க சித்தி. ஆமா ஆமா. ஐயோ, ஆட்டாதீங்க. விடுமா. சித்தி, ஒரு வேலை பண்றேன். உங்க ஆத்துக்கார் பேர் எழுதட்டுமா? நல்ல ஐடியா. உதப்ப பாரு. சரி, வேண்டாம் சொல்லுங்க. விட்டுடுமா. ராமு. எழுது. இந்த பாரு, பேரு. காமிங்க. ஐயோ விட்டுடுமா. சும்மா இருங்க. ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அக்கா, ஐயோ என்ன பண்றீங்க? அசக்கிட்டு பாருங்க. சும்மா இருங்கக்கா. சித்தி, வெக்கப்படாதீங்க. கொஞ்சம் இருங்க. யூ தான எழுதணும். போட்டு அவ்வளவுதான். ஐயோ அவர் பாத்து. விடுமா. அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. இருங்க. போட்டாச்சு. கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. என்னம்மா விட்டுடு. இருங்க சித்தி. சொன்னா கேளு. வேண்டாம். வேண்டாம்னு சொன்னா. சும்மா இருங்கக்கா. ரெடி. ஐயோ. நமஸ்காரம் பண்ணிக்கோங்கம்மா. தோப்பனால கையில கொடுங்க. இது பொண்ணு கையில கொடுங்க. ஓம் பூர்வசுவः தத்சவிதுர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. ஓம் பூர்வசுவः மாதம் வச்சு சரியான भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. ஓம் பூர்வசுவः தத்சவிதுர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. ஓம் பூர்வசுவः முக்கியமான யாராவது வர சொன்னாங்க. சொல்லுவேன் கூட்டு அப்படிலாம் ஒருத்தர் ஓம் பூர்வசுவः தத்சவிதுர்வரெண்யம் ஓம் பூர்வசுவः ஓம் தத்சவிதுர்வரெண்யம்
மாப்பிள்ளைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த படம் எடுத்து பொண்ணு கையில கொடுங்கம்மா. மாப்பிள்ளைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. பண்ணுங்கம்மா. அந்த தாம்பூலம் மாப்பிள்ளை கையில கொடுங்கம்மா. அது அந்த கையில வச்சுக்கோங்க. அந்த 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 கையில அந்த கையில வச்சுக்கோங்க. நீ கூட போ. மாப்பிள்ளை கையில ஜலம் போடுங்க. அதே போடுங்க. அப்படி. ஓம் பூர்புவஸ்ஸவः ஓம் தத்சவிதர்வரெண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. காயத்ரி என்ன பண்றது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணம் சிம்பிளா வேணும்னு சொன்னாங்க, மறுக்க முடியல. அது மட்டும் இல்ல, கல்யாணங்கிறது வாழ்க்கையோட ஆரம்பம். ஆனந்தமா இருக்கணுமே தவிர ஆர்ப்பாட்டமா இருக்கக்கூடாது. பலூன் வாங்கலையா? பலூன் பலூன் கலர் கலர் பலூன், புதுசா கலர் கலரா பலூன். பலூன் வாங்கலையாமா? பலூன். எனக்கு இந்த பலூன் வேணும். பலூன் வேணுமா? பலூன் வேணும். பலூன்ல என்ன விலைங்க? ஒரு பலூன் 1.5 ரூபாய் சார். இறங்கி வாமா. என்னங்க இது? இந்தப்பா. 1.5 ரூபாய் சொல்றீங்க. 50 ரூபாய் போட்டுங்க. இப்ப விக்கிற விலைவாசியில அதெல்லாம் கட்டாது சார். ஏங்க சின்ன பலூனா இருக்கு. இத போய் நீங்க 1.5 ரூபாய் சொல்றீங்க. உங்களுக்கு எத்தனை பலூன் வேணும்? எனக்கு ஒரு 5 6 வேணுங்க. 6ன்னா 1.25 ரூபாய் போட்டுங்க சார். ஸ்வேதா, இந்த ஆன்ட்டி நம்ம வீட்ல ஒரு போட்டோ இருக்கு. அவங்கள மாதிரி இல்ல? ஆமா சீனுனா. தம்பி, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? அடடே வாங்க சார், வாங்க வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா வாங்க. வாங்க வாங்க. धियो यो नः प्रचोदयात् स्वाहा. गायत्री देवताय नमः. ओम भूर्भुवस्सुवः ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा. गायत्री देवताय नमः. ओम शन्नो मित्रश्चं वरुणः शन्नो भवत्वर्यमां शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि कथं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतो तद्वक्तारमवतो अवतु माम् अवतु वक्तारम्. ओम शान्ति शान्ति शान्तिः. भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः. स्थिरीरङ्गे सुस्तवागं सस्तनूभिः विषेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति अरिष्टनेमिः. ॐ माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे भद्रामि सुभगे त्वञ्जीव शरदां शतम्. माङ्गल्यधारणमुहूर्तस्तु मुहूर्तो अस्तु. मुहूर्तकाले सूर्यादीनां नवानां ग्रहाणाम् अत्यन्तानुकूल्यता शुभफलावाप्तिरस्तु. शतमानं भवति शतायुः पुरुषस्येन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठते. ॐ हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां चिन्मयीं लक्ष्मीज्ञातवेदं फलानि तपसा दत्तमायान्तरायाश्च भाग्यालक्ष्मी उपैतमां देवस्य
என்னப்பா அது உள்ள வந்துக்கலாமே. யாராவது பாத்துட்டு போறா. நீங்க போங்கண்ணா. ஏற்பாடெல்லாம் கரெக்டா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது மேடம். வண்டி எங்க? இதோ வந்துட்டு இருக்கு மேடம். வாங்க. சார் வந்துட்டார் மேடம். வாங்க. ராமு, கல்யாணம் என்ன நடந்தது? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரதா சரிங்க. குழந்தைகளை சீக்கிரமா ஆத்துக்கு அனுப்பி வச்சிரு. சரிங்க. அவளுக்கு பாலும் பழமும் எங்க ஆத்துல தான். ஆ, அப்புறம் சாந்தி முகூர்த்த கூட எங்க ஆத்துல தான். தெரியுமா? சரிங்க. வரோம். காவேரி சாரதா மாப்பிள்ளை, போயிட்டு வாங்க. நாளை காத்தால சரி, ஆசீர்வாதம் சரி. வைக்கிறேன். உட்காருங்க. சரி. சொல்றோம்மா. சீக்கிரமா போங்க. வாங்க சார். கிருஷ்ணா குழந்தைகளை பத்தம் இறக்கி விட்டு சீக்கிரமா வந்து சேரு. ஜாக்கிரதை. சித்தி வரேன். வரேன்ப்பா. சரிம்மா. ரைட்டுமா? காவேரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுத்தாடிமா? உனக்கு கல்யாணம் தெரிஞ்சு தேடிட்டு வந்திருக்கேன்டிமா. என் கால வீடி ஆசீர்வாதம் பண்றேன். யார் நீ? ஐயோ, நான் உன் பாட்டிடி. நீ என் பாட்டியா? ஆமா. என் சித்தி அப்பாவை எவ்வளவு அவமானப்படுத்தின. நான் மறந்துட நினைச்சேன் அவ்வளவு சீக்கிரம். இனிமே பாட்டி கிட்டின்னு வந்த தொலைச்சு கட்டிடுவோம் உன்னை. காவேரி, நீ முதல்ல போமா. வண்டி ஏறு. நீ புறப்படுமா? பத்திரம். மாப்பிள்ள, நீ போத பக்கம் வண்டி எடுறா. ஒரே ராமு. சாரதா. ரைட். பத்திரம். மாப்பிள்ள, மாப்பிள்ள, சாரதா. வாங்க வாங்க. ஐயோ, உட்காருங்க. உட்காருங்க குரலே. சார். உட்காருமா. நீங்க சாரதா. சரிங்க, போயிட்டு மாப்பிள்ள, வாங்க. என்னை விட்டுட்டு போறேல, என்னை கூட்டின்னு போங்க. அப்படி போ. ஐயோ, சாரதா. சாரதா, எல்லாரும் போறாளே. சாரதா, சாரதா, என்ன அனாதைய விட்டுட்டு போயிடாதீமா. நான் யாரும் கதி இல்லாம கிடக்கண்டிமா. என்னை உன்னோட கூட்டின்னு போடிமா. அம்மா. எடு. சாதா நீ போ. உட்காரு. மாப்பிள்ள, இவ்வளவு நெட்டையா வளர்ந்துருக்கல, நீங்களே ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பாவிகளா, என்ன கூட்டிட்டு போகாம போறீங்களே. ஐயோ, என்ன அனாதையா விட்டுட்டு போறீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஐயோ, மனோரி வேலை போட நீங்க உருப்பிடுவேளா? உருப்பிடவே மாட்டேன். நாசமா போவேள், நாசமா போவேள். நீங்க போயிட்டு விவரமா என்னன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. குழந்தைங்களா பார்த்து போங்க. சீக்கிரம் போங்க. கமலா, அவெல்லாம் வந்துட்டா. இத வந்துட்டேனா? சீக்கிரமா வாங்க. வாங்க. ஆர்த்தி எடுங்க. காசு போடுப்பா. என்னப்பா இவ்வளவு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டு 5 ரூபாய் போடுறியே, அதிகமா போடு. அதெல்லாம் முடியாது, இவ்வளவுதான் கொடுக்க முடியும். காசு கொடுத்தா தான் உள்ள போக முடியும். அப்படிலாம் தர முடியாது, இவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியும். டேய், அவகிட்ட என்னடா பேச்சு? இந்தா இத போடுறா. அப்பா இதுல ஜாஸ்தியா இருக்குப்பா. எதுவா இருந்தாடா, நமக்கு தானே திரும்பி வர போறது. போடுறா. இந்த வச்சுக்கோ. அத கொடு. இத பத்த வைங்க. இந்தாங்கோ, இத கொண்டு போய் உடைச்சிடுங்க. அனி வாங்க வாம்மா. வாடா. போமா. அண்ணி வெக்கப்படாம அண்ணனை பாருங்க. அண்ணே, அண்ணி உங்களை பாக்குறாங்க பாருங்க. நல்லா பாத்துக்கடா. இனிமே அவளுக்கு எல்லாம் நீதான். பாத்துமா, கால் கூசுறது. சும்மா இரேண்டா. அண்ணா, அண்ணி முன்னாடி ரொம்ப கொண்டாட்டாத. ஏய், ஏண்டி சும்மா சும்மா அண்ணனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா 10 போடுற மாதிரி போட்டுட்டு இருக்க? அப்படியே மூஞ்சில கொஞ்சம் பூசி விடுமா. அடியாத்தி, இவ என்ன இப்படி நம்ம நினைக்கிறா? என்னடி பொண்ணு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா? உட்காத்துக்கு வந்த சந்தோஷம் தான். அதான் பொண்ணு வெக்கத்துல வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஏமா இதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டேல? டேய், உன்கிட்ட எதுடா காசு? அதுக்கு நான் தானே சும்மாவே சேர்த்து இருக்க மாட்டேங்கிற. இனிமையாவது கடன் வாங்காம வாழ்க்கை நடத்த பாரு. ஆமா, அப்பா கிட்டே தானே கேக்குறான். இது பிடிச்சுக்கோ.
அம்மா முதல்ல எனக்கு தான் அவசரப்படாத, உனக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. பாயத்தர. காவேரி. ஆ. அச்சச்சோ, என்னாச்சு? சித்தி நினைக்கிறாங்க போல இருக்கு. மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. இல்ல கிருஷ்ணா, இனிமே அவன் நினைக்கவே முடியாது. ஏன்னா எங்க வீட்டு மாட்டு பண்ண வந்துட்டோம்ல. கொஞ்சம் தண்ணி இதை கொண்டு போய் வைமா. தண்ணி ஊத்துமா? தண்ணி தண்ணி சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் கொண்டா. தண்ணி கொண்டு வாமா. குடு. சீக்கிரம் அப்படியே கொண்டு வா. குடுமா. பாருங்க மாதவன், எவ்வளவு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்காங்க. அம்மாவும் மருமகளும் என்ன மறந்துடுவாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் இனிமே. காவேரி, இவ்வளவு நாள் வரைக்கும் நான் உனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்த மாஸ்டர், நீ ஒரு ஸ்டூடெண்ட். ஆனா இன்னிலிருந்து, இன்னி காலையிலிருந்து நீ என் மனைவி. ஸோ நமக்குள்ள எந்த ஒளிவு மறையும் வேண்டாம். நான் என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீயும் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடு. அதோ தெரியுது பார்த்தியா, அதுதான் நான் படித்த ஸ்கூல். நான் பெரிய இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் சொல்லிக்க மாட்டேன், கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படி இருந்தும் எங்கள் அப்பா என்னை நல்லா படிக்க வச்சாரு. அதோ ஒரு வீடு தெரியுது பார்த்தியா மாடியில், அது மாலாவோட வீடு. மாலாவும் நானும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஊரில் எல்லாரும் அப்படி இல்லை, நாங்களோட லவர்ஸ் அப்படின்னு பேசிக்குவாங்க. இதே வேறு நேரமாக இருந்ததுன்னு வச்சுக்கேன், அவள் அந்த மாடியில் இருந்துக்கிட்டு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பா. நானும் சும்மா இல்லாமல் இன்னொரு டார்ச் லைட் எடுத்து சிக்னல் காட்டிகிட்டே இருப்பேன். இது எல்லோரும் பார்த்துட்டு மரோ சரித்திரா காதல் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்னை பற்றி சொல்லிக்கணுன்னா, ஐ எம் அ ஹாப்பி கோ லக்கி பர்சன். எனக்கு கோவமே வராது, என்னை யாரும் அதிகமாக இரிட்டேட் பண்ணாத வரைக்கும். அப்புறம் எனக்குள்ள பழக்கங்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு போட மாட்டேன், ரேஸ்க்கெலாம் போக மாட்டேன், கிளப்புக்கு போக மாட்டேன், அப்புறம் இந்த மிட் நைட்லாம் சுற்ற மாட்டேன். பட் எப்போவாது ரேராக ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் மட்டும் லைட்டாக தீர்த்தம் மட்டும். வேறு என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டேன்ல. ஸ்கூலு, மொட்டை மாடி. ஃப்ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் கௌரி சங்கர். ஹீ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவன் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், அவனும் நான் இல்லாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டான். இன்ஃபேக்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் கூட போட்டுக்குவோம், அந்தளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ கல்யாணத்தில் பார்த்துருப்பியே, ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டுட்டு பயங்கரமாக ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு தான் அவன் தான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியாச்சு, ஸ்கூலு, மொட்டை மாடி. ஓகே, என்னை பற்றி எல்லாம் சொல்லியாச்சுமா, அவ்வளோதான். இதுதான் என்னோடய பயோடேட்டா. இப்போது உன்னை பற்றி சொல்லி பார்ப்போம். என்னை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு என் சித்தி தான் உயிர். இப்போ நீ செத்து போயிடுன்னு சொன்னாங்கன்னா நான் உடனே செத்து போயிடுவேன். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. நான் கேட்டது உன்னை பற்றி, உன்னோட பர்சனல் விஷயங்கள். இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி. நான் காலேஜில் படிக்கும்போது நாகுன்னு ஒருத்தனை லவ் பண்ணேன்னா அவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். அவன் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி. நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஓடி போகலான்னு முடிவு பண்ணோம். நானும் வீட்டை விட்டு ஓடி போனேன். அதுக்கு முன்னாடியே அவன் ஃப்ராட், பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போய் வெளியூரில் விற்கிறவன் தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி இல்லை. அது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, எனக்காக அவன் ஜெயிலுக்கு போகும்போது. என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தானே எல்லாமே ஃப்ராங்காக சொல்ல சொன்னீங்க, அதான் சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். நாகு உன்னை லவ் பண்ணது, உன்னை ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்தது, உனக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். அவ்வளோதானே. இதெல்லாம் அந்த வயசில் வரக்கூடிய இன்ஃபேச்சுவேஷன். இந்த மீசையில் பூனை முடி முளைக்கும் இல்லையா, அந்த வயசில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
நான் இன்னொன்னு ஒன்று சொல்லுவேன், கேட்பீங்களா? சொல்லுங்க. இன்னொரு 5 வருஷத்துக்கு நமக்கு குழந்தை வேண்டான்னு நினைக்கிறேன். எப்போ உங்களுக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சு அதில் நீங்கள் நிறைய சம்பாதிச்சு நமக்குன்னு அழகாக ஒரு வீடு கட்டி எப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோமோ அதுக்கப்புறம் குழந்தைலாம் நினைக்கலாம். அது வரைக்கும் புரியுது. நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால இன்று நமது முதலிரவு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது. நாம குழந்தைங்களை பற்றி எப்போ நினைக்கணும்னா, எனக்கு ஒரு நல்ல வேலையாக கிடச்சி, அதாவது இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் நிரந்தர வேலையாக கிடச்சி, அதில் எனக்கு நல்ல சம்பளம் கிடச்சி, அந்த பணத்தை நான் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் போட்டு விடாமல் நல்ல ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணம் அப்படியே நல்லா மெச்சூர்ட் ஆகி 5 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல லேண்டாக பார்த்து ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர் கொடுத்து டிசைன் பண்ணி உங்கள் சித்தி மாதிரி ஏன் உங்கள் சித்திக்கிட்டே கத்திரிக்கோள் கொடுத்து ரிப்பனை கட் பண்ண சொல்லி எப்போ நாம அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறோமோ அப்போ தான் நம்ம குழந்தைகளை பற்றி நினைக்கிறோம். ஸோ அதுவரை உன்னிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வர் மாதவன். ஐயோ கொஞ்சம் இருக்கீங்களா? அப்பா. சாரதா, எதுக்கு வாசலே நிக்கிற? உள்ள வா. நீ இங்க நிக்கிறதுனால காவேரி உடனே வந்துருவாளா? அவ வர்றப்பதான் வருவான். பேசாம உள்ள வா. வா ஸ்ரீனிவாச. சரி வா, அப்படியே உட்கார். என்னங்க காவேரியும் மாப்பிள்ளையும் இன்னும் காணோம்? அவ வந்துருவாமா. மாமனார் மாமியாருக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு குளிச்சு கிழிச்சு ரெடியாகி வர வேண்டாமா? இந்த பாரு, காவேரி இப்ப நம்ம வீட்டு பொண்ணு இல்ல, இன்னொருத்தர் வீட்டு மருமக, ஞாபகத்துல வச்சுக்க. இல்லங்க, எதுக்கு இவ்வளவு லேட்டு? என்னாச்சு உனக்கு? காவேரி விஷயத்துல ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்ட. என்னடா ராமு, மீனுக்குட்டி இன்னும் காணோம்? பாத்தீங்களா, காவேரி மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஆமா, அவன் கல் நெஞ்சக்காரன். கிருஷ்ணா, வண்டி எடுத்துக்கிட்டு போய் காவேரியும் மாப்பிளையும் கூட்டிட்டு வரீங்களா ப்ளீஸ்? நாம போய் அவங்கள கூப்பிடலனாலும் வருவாங்கம்மா. இல்ல, போய் கூட்டிட்டு வாங்க. பாவண்டாவ. ஐயோ, உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா போச்சு. ஹாய், மீனுக்குட்டி வந்தாய். கத்தாத, பேசாம. ஹாய் மீனுக்குட்டி. கிருஷ்ணா, ஹாய். சித்தி. வாங்க மாப்ள, வாங்க வாங்க. என்னது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு? சத்தம் போடாதீங்க. ஹாய் ஸ்ரீனிவாஸ், வா வா வா. மீனுக்குட்டி, how are you? நல்லா இருக்கேன். சத்தம் போடாம உட்காரு. எல்லாம் ராமு ஐடியா. நீங்க வந்து தெரிய கூடாது. சரி. சாரதா, என்னங்க? கொஞ்சம் இப்படி வா. நான் வரல, வந்தா கிண்டல் பண்ணுவீங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்தாங்கண்ணே. காவேரி, சாரதா. ஹலோ சார். என்னங்க? கொஞ்சம் காஃபி விடு. சுப்பையாவை அனுப்பி விடுங்க, கொடுத்து விடுறேன். நீயே கொண்டு வா. என்னங்க நீங்க? சித்தி. காவேரி, காவேரி. விஜி. அடடே, வாவுஜி. மார்னிங் சார். உட்கார். ஹாய். ஹலோ, நல்லா வாங்க. இருக்கேன். ஹலோ சார். உட்காருங்க. ஹலோ சார். ஹாய் மாதவன். வணக்கம். ஆமா, என்ன இவ்வளவு லேட்டு? அது
சித்தியை பார்க்கணுங்கிறதுக்காக நேற்று ராத்திரியே 5 மணிக்கு அலாம் வச்சு எழுந்து குளிச்சு என்ன 5:30 மணிக்கு எழுப்பி வெந்நீர் போட்டு குளிக்க சொல்லி நானும் வெந்நீர் குளிச்சு நானும் காவேரி கோயில் போய் சாமி கும்பிட்டு அம்மா காலில் விழுந்து அம்மா செஞ்சு கொடுத்த டிஃபன் சாப்பிட்டு வாசல்ல வந்து ஒரு ஆட்டோக்காரன் மீட்டருக்கு மேலே 5 ரூபா கேட்குறாங்க. இது என்ன அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் தரமாட்டேன் சொல்லிட்டுங்க. இருந்தாலும் சித்தியை பார்க்கணும் பரவாயில்ல நேரே ஆட்டோல உட்காந்தா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். அப்போன்னு பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. காவேரி வேற டென்ஷன் ஆயிட்டா. சரி இன்னொரு ஆட்டோ பிடிக்கலாம்னு இறங்கி இன்னொரு ஆட்டோ கேட்க போனாங்க. சித்தி அவர் அறுக்க ஆரம்பிச்சாரு. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். இருமா, மாப்பிள்ளைக்கு டிஃபன் கொடுத்துட்டு போ. உங்க மாப்பிள்ளை நீங்க கவனிச்சுக்கோங்க சித்தி, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. வாங்க. என்ன வேலு, கீழே ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. அதுவா பாப்பா, குசேலனோட குடும்பத்திலே இருந்து குசேலனோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. எதுக்கு? வேற எதுக்கு வருவாங்க? சோறு பொங்க வைக்கிறதுக்காக அடுப்பை பத்த வச்சிருப்பாங்க. அரிசி இருந்திருக்காது. காவேரியோட மாமியார் சோகமா கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்கோம். அதை பார்த்த காவேரி மனசு தாங்குமா? அத்தை நீ கவலைப்படாத, இருக்கவே இருக்கா எங்க இளிச்சவாய் சித்தி, அங்க போய் அரிசி வாங்கிட்டு வரேன்னு பைய தூக்கிட்டு கிளம்பி இருக்கோம். இந்த பிச்சை எடுக்கிற குணம் இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்லை, அது அவங்க பாரம்பரிய ரீதியா வந்தது. ஸ்ரீரங்கத்துல இந்த ராம் மாப்பிள்ளை என்ன பண்றப்பான்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு வீடு வாசலா போய் ஏறி நின்று பவதி பிச்சாந்தேஹி பவதி பிச்சாந்தேஹி இப்படின்னு பிச்சை எடுத்தே சாப்பிட்டு இருப்பான். அதே பழக்கம் பொண்ணுக்கு வந்துருச்சு. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்காடா ஐயாவா. கொதிக்குதுடா, என் நெஞ்சு கொதிக்குது. போச்சுடா, போச்சு, எல்லாமே போச்சு. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் கௌரவம் போச்சு. உள்ள பூச்சி மாதிரி இருந்த என் மூத்த மருமகளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா. நான் யாரை நம்பிக்கிட்டு இருந்தேனோ அந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு வர்றதே இல்லை. இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்காண்டா. நாம என்ன நடுத்தருக்கா போறது? நம்மளை இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு அந்த விஜி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கடா. அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாரதா தான். அந்த சாரதாவை நான் கொலை பண்ண விட மாட்டேன். இல்லடா, அந்த சாரதா இல்ல, அந்த முண்டக்கண்ணி விஜிதாண்டா. அவ முகம் அழகா இருக்கிறதுனால தானே இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டா. அந்த அழக ஆசிட் ஊத்தி கொலைச்சிட்டோம்னா அவ துடிப்பா. அத பார்த்து அவ புருஷன் துடிப்பா. அத பார்த்து சாரதா துடிப்பா. அத பார்த்து நான் சந்தோஷப்படணும்டா, நான் சந்தோஷப்படணும். நான் பண்றேன், நான் பண்றேன். பண்றேன்னு சொல்லிட்டு நிக்காதடா, போய் பண்ணிட்டு வா. அப்பதான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பெருமை எனக்கு கிடைக்கும்டா. போ. உண்மையில சத்தியமா சொல்றேம்மா, நான் அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன். இது சத்தியம். என்ன எல்லாம் ரெடியா இருக்கா? பெரிய மேட்ரு, போலீஸ் கேஸ் ஆயிடும். நீ பாட்டுக்கு என்னை மாட்டி விட்டுறாத. மாட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த பாட்டில் உனக்கு தான். அடிச்சுட்டு நான் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுவேன். 6 மாசம் எங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. எதுக்கும் வந்த உடனே பேசி பாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு பாரு. அப்படி வரலன்னு வச்சுக்கோ, மூஞ்சில ஊத்திரு, நான் அவன் மேல ஊத்திடுறேன்.
இதானே வர டைமு. ஏன் நின்னுட்டீங்க? பயமா இருக்கு. அவர் ஏதாவது பேசினா ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. வாங்க. இல்ல யோகி, அவரை பார்த்தா கண்டிப்பா இதை செய்வார்னு தோணுது. நம்ம வேற வழியா போலாம் வாங்க. விஜி, நீங்க பயப்பட பயப்பட அவர் துரத்திட்டே இருப்பார். அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் மனுஷன் தானே. வாங்க. எங்கடி போற? எங்க போற? கைவிடு, கைவிடு. நான் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு இப்பவும் கூட சுத்திரியா நீ? வாடி வீட்டுக்கு. கைவிடு. வாங்க. ஏய், வாடி கூட. Behave yourself. ஏய், போடா. போடா. வாங்க போலாம். யோகி. ஆசிட் விடுறா. ஆசிட் விடு. யோகி அவரு. நீங்க பயப்படாம வாங்க. ஆசிட் விடுறா. ஏய், ஆசிட் விடுடா. ஏய், போடா பேக். இந்தா, போ. நீ ஆடுறா, உனக்கு தானடா. ஏய், போடா. நீ ஆடுறா. நான் சொல்றேன்ல, போய் ஊத்துறா. டேய் ஆடுறா, நீ ஆடுறா. விஜி, தள்ளுங்க, தள்ளுங்க. வாங்க போலாம். என்ன என்ன போலாம் வாங்க. நான் ரொம்ப கொடுமைப்பட்டு என்ன மன்னிச்சிரு விஜய். விஜய், 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 விஜய். இதான் காவேரி அம்மா. வெளியில யாரையும் காணமே. உள்ள போலாமா? வேண்டாம் வேண்டாம். எப்படியும் காவேரி வெளியில வருவா. இப்படியாவது அவ கையில கால்ல விழுந்து நுழைஞ்சிடுவா. வாங்கோ. நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க யார் மாமி இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? நான் யாரும் தெரியலையா? தெரியலையே. நான் தான் உங்க சம்பந்தி. சம்பந்தியா? என்ன சொல்றேள்? காவேரியோட பாட்டி. என்ன விஷயம்? காவேரி இருக்காளோ? காவேரி இல்ல, அவ உள்ள இல்ல. அவளும் என் பிள்ளையும் சம்பந்தியாத்துக்கு போயிருக்கா. சம்பந்தியா? யாராத்துக்கு அனுப்பிச்சிருக்கேள்? அதான் சாரதாத்துக்கு தான். ஐயோ, சாரதா அம்முக்கு சம்பந்தியா? அவ வேற ஜாதினா? இத பாருங்க, நீங்க ரொம்ப சாது. காவேரியை வாத்துக்கெல்லாம் அனுப்பாதீங்க. நான் தான் காவேரியோட பாட்டி வந்துட்டேனோ இல்லையோ, இனிமே நான் இங்கேயே இருந்து காவேரியை நன்னா கவனிச்சுக்கிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருந்தா போறோம். நாங்க பாத்துக்கிறோம். ஏன் மாமி, உங்களுக்கு சாரதாவை கண்டா தானே பிடிக்கல? காவேரி கல்யாணத்தை எதுக்கு நிறுத்தினேள்? சொந்த பேத்தி கல்யாணத்தை எந்த பாட்டியாவது நிறுத்துவாளா? நிறுத்தினவா உருப்பிடுவாளா? முதல்ல இங்க இருந்து இடத்த காலி விட்டு புறப்படுங்க சொல்றேன். இத பாருங்க மாமி, சாரதா பத்தி நீங்க என்ன பேசினாலும் மலையை பார்த்து ஏதோ குறைக்குன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி தான். வாயை முடிவிட்டு கிளம்புங்க. ஏண்டிமா, புறப்படுங்கன்னு சொல்றோமோ இல்லையோ, புறப்படுங்க. ஏண்டிமா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவ வாழ்க்கை கெடுக்கணுமா? புறப்படுங்க முதல்ல. வந்துட்டா வேற.
ரூபாய். 3 ரூபாயா? என்னம்மா அது 2 ரூபாய் வச்சுக்கோமா. மல்லியில 2 மடங்கு கொடுங்க. போறண்டாம்பி. கதம்பத்துல 2 மடங்கு கொடுங்க. கும்பகோணத்துல காவேரி தண்ணியாவது குடிச்சுட்டு இருந்தேன். இங்க வந்து இந்த உப்பு தண்ணியை குடிச்சு வயிற்று ரொப்பிக்க முடியே அடுத்து. அது சாரதா கார் மாதிரி தான் இருக்கு. நிறுத்து 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 நிறுத்துமா. சாரதா சாரதா, என்னங்க உன்னை இத்தனை நாள் தூத்திட்டு தெரிஞ்சதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சு தெரியுமா? சோறு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்படுறேன்டிமா. இருக்கிற 4 நகையும் மார்வாடி கிட்ட அடகு வச்சு தின்னுட்டேன்டிமா. அம்மாடி, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. என்ன கொஞ்சம் பாத்துக்க கூடாதா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கூடண்டிமா. ஒரு வேளையாவது வயிற்று ரொப்பிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, நீங்க வாங்க என் கூட. ஐயோ வேணாண்டி, மாப்பிள்ளை என்ன விரட்டிடுவார், எனக்கு பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்மா, நீங்க வாங்க என் கூட. வரடிமா, அந்த மார்வாடி கிட்ட இருந்து நகையை மீட்டு கொடுத்துடுமா. எல்லாம் பாத்துக்கலாம், நீங்க வாங்க. நீங்க முதல்ல என் கூட வாங்க. அடி குளிர்றதே. வீட்டுக்கு போவா. எங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. யார் வந்திருக்கா? வாங்கம்மா. நீயா? வெளியே போ. என்னங்க? வெளியே போ முதல்ல. நேக்கு நாதி இல்ல மாப்ள. உன்னால் நான் மட்டும் அவமானம் போது வெளியே போ. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். முதல்ல வெளியே போ சொல்லுங்க. ஐயோ இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இப்படி வாங்க. நீங்க முதல்ல இப்படி வாங்க. அம்மா நீ உள்ள போமா, போங்க. அடே அப்பா, ஸ்ரீரங்கம் கோயில் மாதிரி விசாலமா இருக்கே. எங்க போறதுன்னு தெரியலையே. பாத்தியா ஆப்ச்சா, பாத்தியா புத்தி காட்டுற பாத்தியா? கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா நீங்க மேல போங்க, போங்கம்மா. இது எதுக்குமா கூட்டிட்டு வந்த? ஏங்க, வயிற்று கலவரத்துக்காக ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எக்கெடுத்து போகட்டும், உனக்கு எதுக்கு அந்த கவலை? வைதேகி உயிரோட இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? வைதேகி உயிரோட இருந்தா கூட இந்த ராட்சசியை சலிச்சுக்க மாட்டான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ அனுபவிக்க போற, சொன்னா கேளு. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், சொன்னா கேளு. நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க. நீ போ. என்ன கொஞ்சம் கூட புரியாத இருக்கா? ரோட்ல போல கொண்டு உள்ள விட்டுக்கிட்டு நீ அனுபவிக்க போற, நீ அனுபவிக்க போற. சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப புரியாது உனக்கு. ஐயோ, இவ்வளோ பெரிய வீட்டுல ராஜாத்தி மாதிரி ஆண்டு இருக்க வேண்டியவனி இப்படி சின்ன படமா தொங்கின்னு இருக்கேடி அம்மா. உங்க அம்மா நான் தெரு தெருவா சுத்தின்னு இருக்கேன். நீ போனிய என்னையும் அழிச்சுட்டு போயிருக்க கூடாதா? எல்லாத்தையும் இந்த சாரதா அனுபவிச்சுட்டு இருக்கா. யாரு? அம்மா கிருஷ்ணா, என் நிலைமை பாத்தியா? என்னம்மா இது கோலம்? ஐயோ, 10 நாளா சோறு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன்டா. கீழே என்னடானா ராமு, அதான் என் மாப்பிள்ள இந்த வீட்லயே இருக்க கூடாது போன்னு விரட்டின்னு இருக்காருடா. சரி சரி இருங்க இருங்க. அனாமதை எங்கெல்லாம் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு போல இருக்கு. அம்மா முதல்ல அந்த ரூம்ல போய் இந்த புடவையை மாத்திக்கோங்க. இது இருக்கட்டும்பா, நீ ராமு கிட்ட சொல்லி சரி. எனக்கு சோறு தண்ணிக்கு வழி பண்ணிப்பா. சரிம்மா, முதல்ல போங்க. ராமு, வேலு, நம்ம டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நாம தேடிட்டு இருந்த கிழவி இங்கே வந்துட்டா பாத்தியா? இவதான் நமக்கு ஆயுதம். இவளை வச்சுதான் நம்ம காரியம் நடத்தணும். நீ ஒன்னும் கவலைப்படாத பாப்பா. இந்த வீடு இந்த ஒரு மகாபாரத சகுனியவே தாக்கு பிடிக்க முடியல. சும்மா கிடு 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 கிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. கூட இந்த ராமாயண கூனியும் சேர்ந்தா என்ன காம்பினேஷனு, என்ன காம்பினேஷனு. இந்த வீட்டு ராமனும் சீதையும் வனவாசம் போக வேண்டியதுதான். நல்ல டைலாக் பேசுற, காரியத்துல ஒண்ணும் இல்ல. பாப்பா சும்மா நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, தமாஷ்க்கு விளையாடுது. பாப்பா பாப்பா, என் தெய்வ பாப்பா பாப்பா பாப்பா.
வைதேகி வாங்கண்ணா. என்னண்ணா இது? கல்யாண ஸ்வீட். அட ஐயோ வேணாண்ணா. சும்மா வாங்குறேன். அண்ணன் இருக்காரு. ஐயோ அண்ணன். கூப்பியா தங்கச்சி? ஒண்ணு இல்லைண்ணா. சும்மா சும்மா சாப்பிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.